குரு கேட்ட காணிக்கை. அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் தங்களுடைய மகன குருகுலத்துக்கு தான் அனுப்புவாங்க. அந்த குருகுலத்துல என்ன வேலை செய்யணுமோ எல்லாருடைய கொஞ்சம் கிட்டத்தட்ட பிரபுக்கள், அரசருடைய மகன்கள் தான் படிப்பாங்க. ஆனா, அவங்க என்ன வேலை சொல்றாங்களோ, குருவோட மனைவி சொன்னாலும், குரு சொன்னாலும் செய்யணும். எல்லா வேலையும் மாட்டு வேலை, ஆட்டு வேலை, விறகு வெட்டுறது, போய் யாசகம் வாங்கிட்டு வர்றது, எல்லா வேலையுமே செய்யணும். ஆனா, தப்பு செஞ்சாக்கும் தண்டனையும் இருக்கும் அவங்களுக்கு. ஒரு நாள் இந்த அரசர் வேட்டைக்கு வரும்பொழுது, தன்னுடைய மகன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும்னு வந்தாரு. அந்நேரம் இவன் பாடத்த சரியா சொல்லலன்னு சொல்லி வெயில்ல நிக்க வச்சிருந்தாரு குரு. அத பார்த்த உடனே அரசருக்கு அப்படியே கண்ணுல கோவம் கொந்தளிச்சது. இவன் நாளைக்கு ராஜாவாக போறான். இவனுக்கு இப்படி ஒரு தண்டனை குடுத்துருக்காரே! என்ன செய்றேன் பாரு இந்த குருவன்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சுட்டு போயிருவாரு. இவன் குருகுலத்துல படிச்சு எல்லாம் முடிச்சுட்டு, இவன் மகன் நல்ல பணிவானவன். குருவ வணங்கி, "நான் போறேன் குருவே. எனக்கு ஏதாவது சொல்லுங்க. நான் காணிக்கை குடுக்குறேன் உங்களுக்குன்னு" கேட்ட உடனே, "நான் வேணுங்கத்துல கேட்டு வாங்கிக்கிறேன்ப்பா. நீ போயிட்டு வான்னு" சொல்லி அனுப்பிச்சுருவாரு. அப்பாவுக்கு போய் நல்லா உதவி செய்யி, நல்லா அரசாட்சி பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அரசர் என்ன செய்வாரு, தன்னுடைய ஆட்கள அனுப்பி இந்த குருவோட கூரை எல்லாம் பிச்சு எறிய சொல்லியிருப்பாரு. அப்போ மீதி மாணவர்கள்லாம் என்ன செய்வாங்க, இத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த இளவரசனும் வர்றான். இந்த குரு அந்த பக்கமா வந்தவன் பார்த்துட்டு போவோம்ன்னு சொல்லி வந்த உடனே, இவங்க குசு குசுன்னு பேசுறாங்க இந்த 2 மாணவர்களும். இவங்க அப்பா தான் இந்த மாரியெல்லாம் செஞ்சாருன்னு சொன்ன உடனே இவனுக்கு கோவம் வந்துருது. அப்ப ஆனா குருவ முதல்ல பார்க்குறான். குருட்ட கேட்குறான், "குருவே இப்ப கூட சொல்லுங்க ஏதாவது காணிக்கை தரேன்னு." "ஒண்ணும் வேண்டாம்ப்பா, நீ நல்லா இருக்கியா? போயிட்டு வான்னு" சொல்லுவாரு. அப்ப இவன் போகும்பொழுது இந்த மாணாக்கர்கள் பேசுறத கேட்ட உடனே, எங்க அப்பாவ என்ன செய்றேன் பாரு, அவர ஜெயில்ல போடுறேன்ட்டு வேகமா போவான் கோவமா. அந்த 2 மாணவர்கள் வேகமா குருட்ட சொல்லுவாங்க. குரு ஓடி போய் அவன கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க போய் வேகமா கூட்டிட்டு வந்தோனே குரு கேட்பாரு, "எனக்கு காணிக்கை குடுக்குறேன் குடுக்குறேன்னு சொன்னீலப்பா" அப்படின்னோனே, "ஆமா குருவே என்ன வேணும்னோனே?" "உன்னுடைய கோவத்த எனக்கு காணிக்கையா குடு. போய் உங்க அப்பாவ ஒண்ணுமே செய்யக்கூடாதும்பாரு." இவர் அல்லவா குரு, உண்மையான குரு. குரு மாணாக்கர்களுக்கு நல்ல வழி தான் காட்டணும். பழி வாங்கக்கூடாது, நல்லாட்சி செய்யணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்த அந்த குருவ போல மேன்மையானவர்கள் யார் இருக்கா?